ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா பேசுகின்றேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக மிக முக்கியமான டாபிக் சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி புதன்கிழமை 20ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகுது. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த சனி பயிற்சி இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா இது என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மகர ராசி. இந்த மகர ராசிக்கு நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் தான் நல்ல காலம், இனிமேல் தான் நல்ல விஷயங்கள், இனிமேல் தான் நல்லது நடக்க போகுது. கண்டிப்பாக எல்லாரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அப்படி தான் இருந்தது. அவர் விட்டு போன பிறகு நல்லா இருந்தது. அதே தனுசு ராசிக்காரர்களும் அப்படி தான் இருந்தது. இப்போயும் அதே தான் நடக்க போகுது. ஆனால் எல்லாமே பார்த்தோன்னா விட்டு போன உடனே நடக்காது. அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய வேலையை செய்யும்போது எப்போ செய்யும், அது ஒரு நல்ல ஒரு விஷயம். உடனே விட்டு போன எல்லாம் செல்வம், எல்லாம் பார்த்தா குழந்தை, மேரேஜு, அப்புறம் வருமானம், இது எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா படிப்படியாக தான் கிடைக்கும். இது பார்த்தா மிகப்பெரிய உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு போய் கேட்டிங்கன்னா, இல்லை சார் எனக்கு இந்த சனி பயிற்சி ஆன பிறகு எனக்கு ஒரு 6 மந்த் இல்லை 8 மந்த் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான். அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சனி பார்த்தீங்கன்னா இப்போது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போயிட்டு, அப்போ அந்த மீனத்துக்கு போகிறதுனால மகர ராசி கேப் விட்டாச்சுன்னா சனி பயிற்சி ஆகியாச்சு. இந்த பயிற்சி ஆகும்போது ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. சொல்ல முடியாத ஒரு துக்கங்கள் இருக்காங்க. முதல்ல விரயமாயிருக்கும், பண விரயம். மனத்தில் பார்த்தா மனம் நஷ்டப்பட்டிருக்கும், மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கும். மேரேஜ் ஆகாமல் இருக்கும். மேரேஜ் ஆன பிறகும் அந்த மேரேஜில் பிரிவினை, ரொம்ப பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்தா தொழிலில் பார்த்தா பெரிய ஆளாக இருந்தது அப்படியே சறுக்கலான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, நஷ்டங்கள், கஷ்டங்கள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் பார்த்தா அவருக்கு நடந்திருக்கும். சரி, இது எல்லாம் நான் மீண்டு எப்போ சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ பொற்காலமான ஒரு நாள். அதாவது புதன்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொற்காலமான நாள். வாழ்க்கையில் ரொம்ப இதோட ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கேப் விட்ட மாதிரி தான் இருக்கும். அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சனி பயிற்சி ஆகியும் எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் எனக்கு அடையலை அப்படின்னு ஒரு சில ராசிக்காரர்கள் எங்களுக்கு ஜாதகத்தை வச்சு நம்ம கொடுத்தாங்க. அதுதான் ப்ளஸ். அதாவது ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாரும் பொதுவான பலன் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொதுவான பலன் கிடையாது. அப்போது அவருடைய ஜாதகத்தில் தசாபலன் எப்படி இருக்குது? சரி, இப்போ பார்த்தா ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு குரு தசையோ, சுக்கிர தசையோ, யோகக்கார திசையோ, இல்லை 7ஆம் வீட்டு திசையோ, 10ஆம் வீட்டு திசையோ, 2ஆம் வீட்டு திசையோ நடக்குதுன்னு அர்த்தம். ஆனால் 6, 8, 12 இருக்கும்போது தசை நடக்கும்போது இது ஏற்கனவே நீங்கள் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆனால் இந்த தசையில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே செயலடைனா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, 6, 8, 12 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன், வியாபார சம்பந்தமான விஷயம். 8ஆம் இடம் என்பது பார்த்தோன்னா நஷ்டங்கள், கஷ்டங்கள், அபாயங்கள், ஆபத்துக்களை சொல்லக்கூடிய. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை குறிக்கிறது, அயன சயனம் போகக்கூடியவர்கள். அப்போ இந்த தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நற்பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை விட்டுட்டு நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆஹா ஜாக்பா படிக்க போது, அப்புறம் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை பொற்காலமான நாள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது பொதுவான பலன். அதனால தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பீங்க. அப்போ அந்த ஜாதகம் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ
அப்போ மகர ராசிக்கு பொதுவான பலன் சொல்லும்போது நற்பலன்கள் தான். யாரையும் எதையும் பார்த்தோன்னா எதிர்பார்க்காத டைம் தான். இது நாள் வரைக்கும் இந்த 7.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டது இப்போ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் தான். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.